வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. கூட்டணி ஆட்சிதான் அடித்து சொல்லும் அண்ணாமலையாம். அதிமுக கூட்டணியில் மீண்டும் புயல். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் என அமித்ஷா முன்னர் தெரிவித்த நிலையில்தான் அதை பல முறையும் மறைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சமீபத்தில் பேசியது கூட அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றும் தான் எடுப்பதே இறுதியான முடிவு என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். ஆனால் இன்று செய்தியாளர்களிடம் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என உறுதிப்படுத்தினார். அதாவது அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசிய போது சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் சந்தித்த பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி ஆட்சியில் குழப்பம் குறித்து விளக்கமளித்தாராம். அதாவது அதிமுக கூட்டணி வெல்லும் பட்சத்தில் தான் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் அமித்ஷா உறுதியுடன் இருப்பதாக அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்தார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருந்தால் அமித்ஷாவிடம் பேசுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் அறிவித்துள்ளாராம். மேலும் தனது பேட்டிகளில் கூட அமித்ஷாவை அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் சொல்வதையே தான் கூறி வருவதாகவும் விளக்கமளித்தார் அண்ணாமலை அவர்கள். அதிமுக மட்டும் ஆட்சி என்று அமித்ஷா சொல்லாத நிலை போது நானும் அவ்வாறு கூற மாட்டேன் என அண்ணாமலை கூறியிருந்தாராம். இந்த விஷயத்தில் தான் அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடி இருந்தால் கூட அமித்ஷாவிடம் பேச வேண்டும் என்ற கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா பலமுறை மிக தெளிவாக சொன்ன பிறகு ஒரு தொண்டனாக அந்த கருத்தை மாற்றி கூட்டணி ஆட்சி இல்லை என தான் கூற முடியாது என்று அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருந்தாராம். இந்த நிலையில் தான் அமித்ஷா அப்படி சொன்ன பிறகும் கூட அதை தூக்கி பிடிக்கவில்லை என்றால்தான் எதற்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று அவர் கேள்வி ஒன்றையும் எழுப்பியுள்ளாராம். அமித்ஷா கூட்டணியை உருவாக்கினார். அதிமுக பாஜக கூட்டணியில் உருவானதில் தான் தனது பங்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்த அண்ணாமலை அவர்களோ அமித்ஷா கூட்டணியில் உருவாக்கினார் என்றும் அதனால் தான் அவர் எடுப்பது இறுதி முடிவாக இருக்கும் என்று அவர் கூறினாராம். மேலும் கூட்டணி அமைந்ததில் தனது பங்கு இல்லை போது தன்னுடைய தலைவர்கள் பேசியதை தான் நான் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று பேசியதாக நான் நம்புவதாகவும் அதனால் அதில் நான் எப்போதும் உறுதியாக இருப்பேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் தன்னுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அழைத்து நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் தானும் மாற்றிக்கொள்வார் என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி அண்ணாமலை கூட்டணியை உடைக்க பார்க்கிறார் என்று கூறப்படும் விமர்சனத்துக்கு பதிலளித்த அவர் தன்னுடைய தலைவர் பேசிய கருத்திற்கு வலு சேர்க்கவில்லை என்றால் ஒரு பாஜக தொண்டனாகவோ தலைவனாகவோ இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றும் அவர் அர்த்தம் என தெரிவித்திருந்தார். மேலும் இந்த விஷயத்தில் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை என்றும் அமித்ஷா பேசியதே தான் நான் முன்வைப்பதாக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார். மேலும் தலைவர் சொன்ன கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்காமல் தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் என்று பதிலளித்த தலைவர் டிஃபென்ஸ் செய்ய முடியாவிட்டால் தான் ஏன் அரசியல் கட்சியில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினாராம். அவரது இந்த பேட்டி தான் தற்போது அதிமுக கூட்டணியிலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இது எப்போதோ முடிவு கிடைக்கும் என்பது தெரியவில்லை என்றும் மக்கள் பத்தியில் பார்க்கப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியோ இதற்கு என்ன பதில் கூறப் போகிறார் என்பதே தற்கால அரசியல் களம் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.